ஹை கைஸ், இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு மோயூன். ஒரு டார்க்கான ரூமில் 2-3 பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டு இவளை யுஷியோட ரூம்க்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. இவளால் வாய் பேச முடியாது. ஸோ நான் இங்கே கல்யாணத்துக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டேன். இந்த நிலமையில உனக்கு கல்யாணம் வேற கேட்குதா, தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து யுஷியோட ரூம்குள்ளே விட்டுறாங்க. வந்த மோயூனும் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறா. உயிர் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம மோயூன் எப்படி இங்கே வந்து மாட்டினானா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நடந்த கதையை காட்டுறாங்க. நம்ம மோயூன் வீட்டில் சந்தோஷமாக டைரி எழுதிட்டு இருக்க. அப்போ இவளோட கசின் வந்து என்ன சீக்கிரட்டா காசு சேர்த்திட்டு இருக்கியான்னு சொல்லி அவளோட புக்கிலெல்லாம் தேடி பார்க்குறா. கிடைக்கல. என் வீட்டில் அப்படியே ஃப்ரீயாக தங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். அங்கிளோட ட்ரீட்மெண்ட்காக தான் நான் வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி எழுதி காட்டுறா. எந்த காசு வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கிட்டு போறா. பிடிச்செல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி வராங்க. இந்த பொண்ணோட அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டி அனுப்பி விட்டுட்டு மோயூனை எழுப்பி விட்டு அவ அப்படிதானே உனக்கே தெரியும் இல்லம்மா, இந்த காசெல்லாம் அங்கிளோட ட்ரீட்மெண்ட்க்கு எப்படிமா பத்தும், உன்னோட அங்கிளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு. ஸோ உனக்காக நான் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை யுவான் ஃபேமிலியை சேர்ந்தவர், அவர் தான் அந்த கம்பெனிக்கே பிரசிடென்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட நிலைமையை மாறிடுமா, கஷ்டப்பட வேண்டியதுல நல்லா பேச நம்ம ஹீரோனே கொஞ்சம் யோசிக்கிறா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்களோட ட்ரீட்மெண்ட் கூட செலவு பண்ணுவான். ஸோ அதுக்காகவாவது அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி சிக்க வச்சிருக்கு இந்த ஆன்ட்டி. ஸோ அப்படி பார்த்தா மோயூனுக்கு அம்மா அப்பா இல்லை போல. ஆன்ட்டி அங்கிள் கிட்ட தான் வளர்ந்துருக்கா. அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில. இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்ல மோயூன் யுஷியை டச் பண்ணதும் டக்குன்னு கண்ணு விழிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே லாக் பண்ணிட்டான். இவன் பயங்கர பணக்காரன். இவங்க ஃபேமிலி கம்பெனியோட சேர்மனே இவன் தான். இப்போ இவன் நம்ம ஹீரோயினை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு நம்ம பிளான் படி செஞ்சுட்டுன்னு சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோ இத்தனை நாள் கோமாளுக்கு இது இருந்திருப்பான் போல, உடம்பு சரியில்லாம. பட் எக்ஸாக்டான இன்சிடென்ட் என்னன்னு தெரியல. டாக்டர் செக் பண்ணிட்டு ரொம்ப நாள் இப்படியே படுத்து படிக்க இருந்ததால மசில்ஸ் எல்லாம் டக்குன்னு வேலை செய்யாது. ஸோ அவரால் இப்போதைக்கு நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ இதை கேட்ட இவனோட அப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத யுஷி, உன்னோட காலை எப்படியாச்சும் சரி பண்ணிடுவேன், நீ கான்ஃபிடென்ட்டா இருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட யுஷியோ, பா நேற்று நைட் வந்த பொண்ணு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளை விடு, அவ வேலை முடிஞ்சு, நீ எழுந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மாதிரி டிசபிலிட்டி உள்ள ஒரு பொண்ணு தான் உன்னை எழுப்ப முடியும்னு சொன்னாங்க, அதான் அவளை கூப்பிட்டோம். நேற்று நைட்டே உனக்கு தெரியல அவளால் வாய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யுஷியோட ஸ்டெப் மதர் கேட்குறாங்க. டே இது என்ன உன்னோட ஐடியாவான்னு சொல்லிட்டு இப்போ யுஷி அவன் தம்பியை பார்த்து கேட்க, எனக்கே இன்னைக்கு தான் இந்த விஷயத்தை பற்றியே தெரியுங்கிறான். இவன் பயாலஜிக்கல் பிரதர் கிடையாது, இவனோட பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ யுஷியும், பா நான் அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக அவகிட்ட வரான். அவப்பாவை பயங்கரமா பயந்து போயிருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்ததும் காலில் தான் அப்படியே எழுதி காட்டுறா அவளுக்கு காசு தான் தேவைப்படுதுன்னு சொல்லி. இதை கேட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் இவளோட அங்கிள் ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ அதை சரி பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படுதுன்னு சொல்றான். சரி உனக்கு தேவைப்படுற காசை நான் தரேன், இனிமேல் எங்கள் ஃபேமிலி பக்கமே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அந்த கசினும் இல்லை ஆன்ட்டியும் இல்லை, பக்கத்து வீட்டாமா தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விற்றுட்டு கை நிறைய காசோட எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டாங்க. இத்தனை காசு இருந்தாலும் உன் அங்கிளோட ட்ரீட்மெண்ட்கெல்லாம் அவங்க அதை செலவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கொடுக்குறதா சொன்ன பணத்தை இவங்க 2 பேரும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பவும் ஹீரோ கிட்ட தான் வரா. அதான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துடல கிளம்புன்னு சொல்லி துரத்து பார்க்க என்னோட ஆன்ட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காசை செலவு பண்ணல, தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்றா. சரி இந்த பொண்ணுக்கு எத்தனை காசு தேவைப்படுதோ அதுக்கான பணத்தை கொடுன்னு ஹீரோவே சொல்லிட்டான். ஸோ அதை ஹாஸ்பிட்டலுக்கும் கட்டியாச்சு. அவர் இன்னும் படுத்த படிக்கையாதான் இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மெய்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டா. என்ன சும்மா வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க, என் அங்கிளோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீங்க தான் காசு கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு மெய்டா ஒர்க் பண்ணி உங்களுக்கு ரீபே பண்ணிடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய காசே கிடையாது, நீ கிளம்புங்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து இந்த பொண்ணோட ஆன்ட்டி வீட்டையெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க, இப்போ அவளுக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்லைன்னு சொல்ல, சரி அவளுக்கு ஒரு ரூமையும் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டான். ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பக்கம் ஹீரோவோட ஸ்டெப் மதர் யாரோ கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த யுஷி எழுந்திருக்கவே மாட்டான்னு நினச்சேன், ஆனால் இந்த வாய்ப்பு பேச முடியாத பொண்ணு வந்து எழுப்பி விட்டுருச்சு. எனக்கு கிடைச்ச இந்த 2வது மகனுமே யூஸ்லெஸ்ஸாக இருக்கானேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மசாஜ் பண்ணா பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. சரி போது விடு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு அனுப்பி வைக்க பார்த்தா கிளாஸ் உடையிற சவுண்டு. இந்த புது பொண்ணு தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா போல. ஹீரோயின் கையில காயமாயிடுச்சு. இவ வந்து ஹீரோ ஸ்டெப் மதரோட சொந்தக்கார பொண்ணு. இவகிட்ட தான் அந்த அம்மா பேசிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவ வேணும்னு நம்ம ஹீரோயின் மேலதான் பழிய போட்டுட்டு இருக்கா. யுஷி இது உன்னோட புது மெய்டான்னு சொல்லி கேட்க, இவ என்னோட கெஸ்ட்டுங்கிறான். கெஸ்டா? ஓஹோ அங்கிள் உனக்காக பார்த்த பொண்ணா இவ, அவளை நீ விரட்டி வரலையா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, நீ எழுந்துட்டேன்னு சொன்னாங்க அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் இவ சொல்ல, அதான் என்னை பார்த்துட்டல
போன்னு சொல்லி விரட்டி விட்டான். இந்த பக்கம் இவங்க 3 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அப்பா உடனே ஆக்சிடென்ட் பண்ண அந்த டிரைவர் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அவன் என்ன ஆனானே தெரியல, ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஆளையே காணுங்கிற மாதிரி சொல்றான். நீ எங்கள் ஃபேமிலியோட பயாலஜிக்கல் பையன் கிடையாது. ஸோ உன் அண்ணனோட சேர்ந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது. ஏன்னா இது வரைக்கும் உன்னை நாங்கள் அப்படியெல்லாம் வளர்க்கல, ரொம்ப நல்லாவே வளர்த்துருக்கோங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பட்டதால காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் என் அங்கிளுக்கு நீங்கள் கொடுத்த காசை என்னால் சீக்கிரமாக ரீபே பண்ணிட முடியாது. ஸோ உங்கள் கால் சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே மெய்டாக ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டுக்கிறா. இப்போ கட் பண்ணா தம்பிக்காரை வந்து டக்குன்னு ஹீரோயினும் பயமுறுத்திட்டு இருக்கான். எங்க யூஷியை காணோம் அப்படி சொல்லிட்டு அவள் கையை பார்க்க கரெக்டாக யூஷியா வந்து என்ன எங்காச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்கள் கால் எப்படின்னு விசாரிக்கிறான். அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல சரி உங்களை ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா, அந்த டிரைவர் பற்றி எந்த ஒரு நியூஸுமே தெரியல, அவன் ஏதோ மேனிப்புலேட் ஆனதால அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க, நீங்கள் நம்புறீங்களாங்கிற மாதிரி கேட்க எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எனக்கு கொடுத்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு போக யூஷி அவனை கூப்பிட்டு அப்பா அம்மா உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் நான் உன்னை சொந்த தம்பியாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறான். நீங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா, சீக்கிரமாக கூப்பிட்டு வாங்கங்கிற மாதிரி யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறான். அது யார் என்ன ஏதுன்னே தெரில. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியும் கசினும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கியான் ஃபேமிலி அங்கிளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எங்கள் மோயூனை வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் இதுக்குள்ளே ஹெல்ப் பண்ண வர வேணா நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா ஹீரோவோட ஸ்டெப் மாம் இதை நீ தானே பண்ண, எதுக்காக இப்படி பண்ணுற, ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் போயிடக்கூடாது இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வேலையை யார் பார்த்தாங்கன்னு தெரில, ஆனால் அவங்களோட தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ நம்ம ஹீரோவோ ரிப்போர்ட்டர்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்பா கால் பண்ணி அந்த பொண்ணை இன்னும் ஒன்னோட வச்சுட்டு இருக்கியா, வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானு திட்டுறாரு. பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து அவளால் பேச முடியாது இல்லையா, ஸோ ஒரு போர்டில் எழுதி கொண்டு வந்துட்டா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, யூஷி ரொம்பவே நல்லவர், அவர் தான் என் அங்கிளோட ட்ரீட்மெண்ட்க்கு கூட ஹெல்ப் பண்ணாரு. ஸோ யூஷி ரொம்ப நல்ல மனுஷன், கியான் ஃபேமிலியும் என்னை ஏமாத்தல, என்னோட ஆன்ட்டி தான் போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டா. கட் பண்ணா உன்னை யார் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு ஹீரோ கேட்குறான். இவ தலையாட்டவும் சரி இதுக்காக நான் உனக்கு என்ன பண்ண, காசு கொடுக்கவா, நீ வேணா இங்கிருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன பதில் சொன்னான்னு தெரியல. அடுத்து எல்லாரும் ஒன்னா அப்பாவை பார்க்க வராங்க. நீ எனக்காக டீ கொண்டு வான்னு ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு அப்பாட்ட பேச வர, நீ என்ன பிஸ்னஸை பார்த்துக்கிற லட்சணமா இது, திரும்ப இதே தப்பு பண்ணனா நீ இனிமேல் பிரசிடென்ட்டாகவே இருக்க மாட்டே பார்த்துக்கோன்னு சொல்லப்பா இதுக்கு முன்னாடி நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், இனிமேலும் நல்லா தான் பார்த்துப்பேன்னு சொல்கிறான். சரி என்னை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் நம்புறேன், அந்த பொண்ணை எப்போ திருப்பி அனுப்ப போறேன்னு கேட்குறாரு. அது எப்படிப்பா அவளை நான் அப்படியே அனுப்பிட முடியும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவள் தானே நமக்கு ஹெல்ப்பே பண்ணியிருக்கான்னு சொல்ல, இங்கே பாரு அவளை உன்னோடலாம் வச்சுக்க முடியாது, பார்த்தல அவளோட ஆன்ட்டி கசின் என்ன வேலையை பண்ணாங்கன்னு, ஸோ அவளை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து, திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. பா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பட் நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டா அப்பாவும் இவளையே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிருப்பாரு. ஹீரோவுமே நீ போறேன்னா சொல்ல நான் காசு தரேன்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். ஸோ இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு முடிவே பண்ணிட்டா. அடுத்த நாள் ஹீரோ என்ன இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகலையேன்னு சொல்லிட்டு வந்து கேட்க மோயன் இந்த லெட்டரை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அதில் என் அங்கிளோட ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் உங்கள் கூட இருந்து ரீபே பண்ணலான்னு நினச்சேன், பட் நான் இருக்கிறதால உங்களுக்கு தான் கஷ்டம், என்னால் பிரச்சனையும் உங்களுக்கு வரதால நான் போகிறது தான் நல்லது, கண்டிப்பாக அந்த காசை நான் ரீபே பண்ணிடுவேன், ஐ ஹோப் சீக்கிரமாகவே உங்களோட காலும் சரியாயிடும் நம்புறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டா. இதை படித்து பார்த்த ஹீரோவோ இவளை யார் இப்போ போக சொன்னாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போது நம்ம ஹீரோயினை தம்பி வந்து மீட் பண்ணி நீ இப்போ வீடு இல்லாமல் தானே இருக்க, இங்கே எனக்கு ஒரு வீடு இருக்கு, நீ இதவே யூஸ் பண்ணிக்கோ, இந்த இடம் என் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கொடுக்க, நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. நீ தானே என் அண்ணனையே சரி பண்ணியிருக்க, உன்னால தான் அவன் திரும்ப கண்ணே முழிச்சிருக்கான், ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் நான் இதை பண்ணுறேன்ட்டான். இப்போதைக்கு இவளுக்கு தங்குறக்கும் இடம் கிடையாது, ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அங்கிளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. இவளோட ஆன்ட்டி எங்கே போனாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா, அதாவது மனசுக்குள்ளேயே. அப்போ ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி ஹீரோ அங்கே தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி தெரிய வர கரெக்டாக ஹீரோ வந்து பார்க்க ஹீரோயின் இல்லை, அங்கே தண்ணி கூட சூடாக தான் இருக்குது, ஸோ ரொம்ப தூரம் போயிருக்க முடியுது, நான் வேணா கண்டுபிடிக்கவான்னு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு கேட்க அவளே என்ன அவாய்ட் பண்ணுறாளச்சேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இங்கே வரீங்க நான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு முன்னாடியே கிளம்பிட்டாங்க, அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கேட்குறான். எதர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம். அப்புறம் மோயூனோட ஆன்ட்டி கசினை பற்றி ஏதாவது தெரிய வந்ததான்னு சொல்லி கேட்க அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையாமா. அப்போ ரிப்போர்ட்டர் முன்னாடி வேணும்னே அந்த மாதிரி பேசுறதுக்காகவே யாரோ அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க போல, அந்த வேலையும் கரெக்டாக முடிஞ்சிட திரும்பவும் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ பாஸ் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கார் ஆக்சிடென்ட்டோ
இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ஒரே பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு அதை பத்தின ஐடியா இல்ல. இப்போ இந்த பக்கம் ஹீரோ ஸ்டெப் மதரோட ஒரு சொந்தக்கார பொண்ணு வந்தால, அவளோட பேரு பாய். அவ இப்போ ஹீரோவோட தம்பியை மீட் பண்ணி இவன் தான் இப்போ ஹீரோயினையுமே மறைச்சு வச்சிருக்கங்கிற உண்மை எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்றா. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன கூப்பிட்டங்கிற மாதிரி இவன் கேட்க இப்போ யூஷி அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அவளை மிஸ் பண்றான். ஸோ அவன் கண்டுபிடிக்காத மாதிரி நீ வச்சுக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. தென் அப்படியே கட் பண்ண யாரோ குக் பண்ற மாதிரி இருக்கு. மோயூன் வந்துட்டு அங்க போலியா அப்படி சொல்லிட்டு ஹீரோலாம் அவளா வந்து பார்க்க உள்ள இருக்கிறது பாய். இவளை பார்த்தது மூஞ்சியா மாறிடுச்சு. எதுக்காக நீ இங்க வந்துன்னு கேட்க அந்த பொண்ணு தான் இங்கிருந்து போயிடுச்சாமாவே, நீ தனியா இந்த கஷ்டப்படுவல, ஸோ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இருக்கா. ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுன்னு திட்டிட அவ கோவத்துல அவளால வாய் கூட பேச முடியல. அப்படி இருக்கும்போது என்னை விட உனக்கு அவ தானே ரொம்ப முக்கியமா படுறா. நீ இப்படி இருக்கிறதால தான் உன் தம்பியும் இப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தையை விட்டு போயிட்டா. உடனே ஹீரோவும் தம்பிக்கு சொந்தமான இடத்தையெல்லாம் விசாரின்ட்டான். தென் இப்ப அப்படியே கட் பண்ண தம்பி கொடுத்த வீட்டுல தம்பியும் நம்ம ஹீரோயினும் சாப்பிட போறாங்க. உனக்கு ஒரு வேலையும் வீடும் கிடைக்கிற வரைக்கும் நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, ஒன்னும் தப்பு இல்லைங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அதேதான் நானும் கேட்கறேன், நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கிறான். மோயூன் சும்மா அப்படியே வெளியே சுத்திட்டு இருந்தாங்க. உங்க லைஃபையே காப்பாத்தினவங்களாச்சே, ஸோ அதான் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறான். நானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி இவன் பேசுறான். அப்ப நம்ம ஹீரோயின் இல்ல இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவரை நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு எழுதி காட்டேன். சரிவா போலன்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோயின் வர மாட்டேன்னு தலையாட்டவும் உன்னோட ஆன்ட்டியையும் கசினையும் கண்டுபிடிச்சிட்டு வான்னு கூப்பிடுறான். வந்ததும் அவங்க கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இது போல இன்டர்வியூல பேசினா எனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்ல யார் இப்படி உங்களை பேச சொன்னாங்கன்னு ஹீரோ கேட்குறான். பாய்னு சர்நேம் இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அது ஹீரோவோட ஸ்டெப் மதரோ இல்ல அந்த பாய் பொண்ணு இருக்கா இல்லையா அவளோ, ரெண்டுல யாரோ ஒருத்தரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஹீரோயினும் அங்கிள் உங்களோட ஹஸ்பண்டும் தானே, நீங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட்க்கு காசு செலவு பண்ணாம எங்க தப்பிச்சு ஓடிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்லம்மா எனக்கு வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நடிக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு அந்த கசினும் அவரே உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவருக்கு போய் எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்கணும், எப்படி இருந்தாலும் கூடி சீக்கிரம் சாக தானே போறாரு, அதை வாழ்றவங்க நாங்க யூஸ் பண்ணா என்ன தப்பாங்கிற மாதிரி கேட்டுட்டா. எப்படி நீ இப்படி எல்லாம் பேசலாம், அவரு உன்னோட அப்பா தானே, நீ அவரை காப்பாத்தலனா என்ன, நான் அவரை காப்பாத்துவேன், இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது, இனிமேல் என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லி கிளம்பிட்டா. ஹீரோவுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்தீங்களோ அங்கேயே இருந்துக்கோங்க, ஏன் கண்ணில் சிக்காத வரைக்கும் தான் உங்களுக்கும் நல்லதுன்ட்டு போறான். அழுதுகிட்டு இருக்க ஹீரோயின் கிட்டையுமே வந்து நீ கவலைப்படாத, அவங்க இனிமேல் உன் லைஃப்ல வரவே மாட்டாங்க, நீயும் ஜாப் தேடிட்டு இருக்க, நல்லாவே படிச்சிருக்கன்னு வேற என்கிட்ட சொன்ன, ஸோ எங்க ஆஃபீஸ்லயே நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ சந்தோஷமா வேலைக்கும் ஜாயின் பண்ணா. அவளை பார்த்து பேசக்கூட முடியாத பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கு, நம்ம கம்பெனி இவ்வளோ கேவலமா போயிடுச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவளுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. பிளானிங் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் வந்து இது ஒரு ட்ரிப் பிளானிங் கம்பெனி போல 160 ரூட்ஸ் இருக்கு, அதுல ஒவ்வொரு ரூட்ஸ் பத்தியும் 1000 வேர்ட்ஸ்க்கு குறையாம நீ ஒரு சம்மரி எழுதி ஆகணும், நாளைக்கு மார்னிங் 10 மணிக்குள்ள கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணுங்க ஒரு வாரம் கொடுத்தாலே பத்தாது, ஒரு நாள்ல எப்படி இந்த பொண்ணு பண்ண போறான்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வேணும்னே தான் நம்ம ஹீரோனுக்கு இத்தனை வேலையை கொடுத்துருக்கான், அவர் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல இங்க வேலையை பிடிச்சி கொடுத்துட்டா அதுக்காக நம்ம வேலைக்கு எடுத்துக்க முடியுமா, இந்த வாய் பேசாத போலயே ஓட வைக்கணும், அதுக்காக தான் இந்த வேலையை கொடுத்துட்டு இருக்கேன்னு இருக்காரு. இப்படி இவங்க பேசுற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டான். அதை ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டான். சரி அவ பண்றது பண்ணட்டும், நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு ஒரு துணைக்காக ஹீரோ போனா அவ வேலையே முடிச்சிட்டா. அசிஸ்டன்ட் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டு மெதுவா பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அவ ஆல்ரெடி வேலையை முடிச்சுட்டானது பயங்கர ஷாக்கு. தென் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், டயர்ட்ல தூங்கி போய் ஹீரோ மேல தான் விழுந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து சேர்ந்து 1 மணி நேரம் ஆச்சு, அப்பவும் மனசு இல்ல அவளை எழுப்புறதுக்கு. தென் இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயினோட ஒர்க்கை அந்த டைரக்டர் பார்த்துட்டு நான் உனக்கு 168 ரூல்ஸ் கொடுத்தேன், நீ 20 தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கன்னு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல ட்ரை பண்ணாலும் நீ இதுக்கு செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுறான். கரெக்டா ஹீரோ வந்து அம்மா எப்போ நீங்க இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆனீங்க எனக்கே தெரியலையேன்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. உடனே என்ன பேசுறதே தெரியல இந்த ஆளுக்கு. 20 ரூட்ஸை தவிர மீதி இருக்க மொத்தத்தையும் நீங்க தான் திரும்பவும் சரி பார்க்கணும். மோயோ நியூ கமராச்சே, அவளுக்கு எப்படி இதை பத்தி தெரியும், உங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, ஸோ நீங்களே அதை முடிக்கணும், நாளைக்கு மார்னிங்குள்ள அப்படி முடிக்கலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு போறான். இப்படி கம்பெனியோட பாஸ் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசினது எல்லாரும் பார்த்துட்டாங்க இல்லையா. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினுக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென் இப்போ ஹீரோவோட தம்பி ஹீரோயினை மீட் பண்றான். 1 மந்தா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு யுஷியோட வீட்டில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கியான்னு கேட்குறான். ஆமா அவரோட கால் சரி பண்றதுக்காக நான் மசாஜ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரும்போது அவன் பார்க்கணுன்னே உன் தலையில பாரு ஏதோ இருக்கு அப்படி சொல்லிட்டு டச் பண்ணி பேசிட்டு இருக்கான்.
இதை பார்த்து அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ நைட்டு ஹீரோ கிட்ட வந்து சேலரி வந்துருச்சு, உங்களுக்கான காசை கொடுக்குறேன்னு சொல்ல மொத்த காசு சேர்த்ததுக்கப்புறம் குடியே போகணும் தேவையில்லைன்னு சொல்கிறான். நாளைக்கு ஆஃப்டர்நூன் அங்கிளை பார்க்க போகணும், ஸோ லீவ் வேணுங்கிற மாதிரி கேட்க அதே என்கிட்ட கேட்குற டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டியதானே, கிளம்புன்ட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு அங்கிளை பார்க்க வந்தா அங்கிளோட பொண்ணு இவ கசின் இருப்பாள்ல, அவள் அங்கே ஏதாவது காசு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா. எப்போ உங்ககிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தாருலன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் கேட்டு இருக்கா. அது என்கிட்டலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, உன் அப்பா எங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போனதும் இல்லாமல் செத்தே போயிட்டான், திருப்பியும் கொடுக்கல, பார்த்ததுக்கு உன்னையும் எங்ககிட்டயே தள்ளிட்டு போயிட்டான், உன்னாலதான் நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்லி திட்டிட்டு போயிட. இதை திருப்பி நினைச்சு பார்த்துவ ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல வேற ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது கனவா வர பயந்து போய் எழுந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ இவளை பார்க்க வரும்போது தம்பி அவளை ஆறுதலா ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோக்கு கஷ்டமா போயிடுச்சு. அவளை பார்க்க வந்தவன் பார்க்காமையே கிளம்பிட்டான். இப்போ கட் பண்ணி வீட்டில் காட்டுறாங்க. அந்த பாய் குடிக்கிற இதில் ஏதோ ஒன்று கலக்குறா. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோயினும் டெய்லியும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வரல. ஹீரோ தான் வந்திருக்கான் போலன்னு ஆசையாக திரும்ப வந்தது தம்பி. யுஷியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கியா, அவன் ரொம்பவே பிஸியாக இருக்கான். நான் உன்னை டெய்லி வந்து அக்கறையை பார்த்துக்கிறேன் இல்லையா, ஸோ நீ அவனெல்லாம் நினைக்காத, அவனுக்கு ஃபீலிங்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் நான் அப்படி கிடையாது மோயோன், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன, உண்மையை சொல்லு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ப்ரொப்போஸே பண்ணிட்டான். ஹீரோயினோ ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல இல்லை ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அவள் பயந்து போய் தள்ளி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கவும், அப்போ உனக்கு யுஷியை தானே பிடிச்சிருக்கு, இட்ஸ் ஓகே அப்படியே இருந்துக்கோ, நான் போறேன்ட்டு போறான். இவளுக்கு யுஷியை தான் பிடிச்சிருக்கு. ஸோ ரெடியானதும் நேராக ஹீரோவை பார்க்க வரா. உள்ள போனதும் பயங்கரமா ஏதோ சத்தம் கேட்குது. அந்த பயங்கரவா ஓடுறா. அவதான் ஹீரோக்கு ஏதோ ஒரு ட்ரக் கொடுத்துருக்கா. ஸோ இப்போ அவன் நிலைமையிலேயே இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினை வேற பார்க்க ப்ரொப்போஸ் பண்ணி அவளை கிஸே பண்ணிட்டான். மேற்கொண்டு அந்த ட்ரக் வேற வேலையை காட்ட ஆரம்பிக்க தள்ளி விட்டு ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊத்துறா. தெளிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ் பாய் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்ல, சரி இப்போ எதுக்கு இன்னும் நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறான். அவன் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஓடிடவும் அடுத்து ஹீரோயின்ட்ட பேசணுமே, ப்ரொப்போஸ் வேற பண்ணிட்டான். இதுல பேச ஆரம்பிக்கும் போது இருமல் வேற வந்துட ஹீரோயின் ஓடி வந்து தண்ணியை கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து, மோயன் நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவ அழகா கண்ணத்துல கிஸ் பண்றா. அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க ஒரே வெக்கம்தான். அப்புறம் உனக்கு பிடிச்சு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அப்படியே ரொமான்ஸோட விடியுது. ஹீரோயின் ஒரு பக்கம் வெக்கத்துல இருக்க, ஹீரோவும் கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆகுற வரைக்கும் இது நம்ம சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணுவோம், எல்லாம் முடிஞ்சதும் அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம், நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கிறான். இந்த பக்கம் அந்த பாயோ தம்பியோடு சேர்ந்து உட்காந்துக்கிட்டு போயும் வாய் பேச முடியாத பொண்ணு கூட என்னால வின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே 1 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டா. இன்னுமே சீக்கிரட்டா தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை பெற்றுக்கலாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க சேட்ல. இந்த பக்கம் அந்த வில்லி பொண்ணுக்கோ நம்ம ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கினா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டு மெய்டு சொல்ல இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ இன்னும் வில்லத்தனமா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் ரொம்ப நல்ல விளையாட்டம் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணி, யுஷி தான் உனக்காக சூப் கொடுத்து விட்டான், அவன் விடாம என்னால் எப்படி உள்ள வர முடியும் சொல்ல பார்க்கலாம், பகையெல்லாம் மறந்தாச்சு, ஜஸ்ட் ஃப்ரெண்டாவது இருப்போமேன்னு சொல்லிட்டு நல்ல விளையாட்ட சூப்பை குடிக்க அதை நம்ம ஹீரோயினும் நம்பி குடிச்சிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு போர்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. நான் ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஏகப்பட்ட விஷயம் கம்பெனில மாறி போயிருக்குன்னு ஹீரோ சொன்னா. பட் நீங்க இன்னும் ரெக்கவர் ஆகல இல்லையா, உங்க தம்பியே நல்லா தானே கம்பெனியை பார்த்துட்டு இருந்தாருங்கிற மாதிரி பேசுறாங்க. போக போக எல்லாரும் மொத்தமா தம்பிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட. ஏன்னா தம்பி கம்பெனி காசை மொத்தமா இவங்க பர்சனல் யூஸ்க்கு அள்ளி கொடுத்துருக்கான். அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்ல தம்பி டைரக்டாவே அண்ணனை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் அந்த சூப்பை குடிச்ச நம்ம ஹீரோயினுக்கு வயிற்று வலியாக ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா ரொம்ப வலிக்குதா, என்ன பண்றது, போயும் யூஷி உன்ன மாதிரி ஒரு ஊமை பொண்ணை கல்யாணம் பண்ணுவான் நீ கனவு கண்டுட்டு இருக்கலாமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரை விட்டே ஓடிடுன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் போர்ட் மீட்டிங்லயும் நீங்க இன்னும் ரெக்கவர் ஆகல இல்லையா, ஸோ தம்பியே எடுத்து நடத்தினாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரியே பேச நம்ம ஹீரோக்கு கால்லாம் சரியாகிடுச்சு, நல்லா எழுந்து நிக்கிறான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அவ கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கால்லாம் வராம இல்லவே இல்லை, நல்லா தான் இருந்திருக்கான். ஆனா கம்பெனில நடந்த சில குளறுபடியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் அப்படி ஆக்ட் பண்ணியிருக்கான். அதை பண்ணது தம்பி தான், அதுக்கான எவிடன்ஸ் முதல் கொண்டு வந்துட்டே இருக்கு. இதுக்கு மேல நம்ம ஹீரோ வேணான்னு சொல்றதுக்கு போர்ட் மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. 1000 இருந்தாலும் தம்பி ஸோ தனியா பேசி போன்னு வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஏற்பாடு பண்ணதே இந்த தம்பி தான். இருந்தாலுமே ஹீரோ தம்பி கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும், நீ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறா, நீ ஆகிக்கோன்னு சொல்ல என்ன என் பின்னாடி இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இப்போ என்ன நல்ல மாதிரி நடிக்கிறேன்னு கேட்கிறான். இங்க பாரு, நான் உன்னை நிஜமாவே
என் கூட பிறந்த தம்பியை தான் பாக்குறேன். அடாப்ட் பண்ணாலோ இல்லையோ நான் உன்னை ஒரு வெளியால நினைச்சதே இல்லைன்னு சொல்ல, ஸ்டெப் மாம் எதுக்காக என்ன அடாப்ட் பண்ணாங்க தெரியுமா? உன்னை தள்ளி விட்டுட்டு என் மூலமா மொத்த சொத்தையும் அவங்க பேர்ல எழுதிக்க பார்த்தாங்க. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்களும் கழட்டி விட்டாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ ஒருத்த மட்டும்தான் அவரோட மகன். இப்படி எல்லாருமே ஒன்ன மட்டுமே விரும்பினா நான் எதுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். முன்னாடியே உன்னை நான் கேர் பண்ணியிருந்திருக்கணும், எனக்கு தெரியாம போயிடுச்சு, மன்னிச்சிடுன்னு ஹீரோ சொல்ல, ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது அடாப்ட் பண்ணதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி நான் ஒரு நாளுமே ஃபீல் பண்ணலங்கிறான். இது என் தப்பு தான், அப்பாவோட தப்பு தான், மன்னிச்சிடுன்னு ஹீரோ சொல்ல, அப்போ என்ன பண்ண போற? கம்பெனியை என் பேர்ல எழுதி கொடுத்துருவியா? மோயூனை எனக்கு கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்க, அது மட்டும் என்னால முடியாது, ஆனா உன்னையும் என்னால இப்படியே விட்டுற முடியாதுன்னு ஹீரோ எவ்வளோ கெஞ்சினாலும் நான் தோத்தே போனாலும் சரி உன்னை வின் பண்ண விட மாட்டேன்ட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா, எப்படியாச்சும் என் குழந்தைய மட்டும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவளால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காளாச்சே. அவளோட குழந்தை அவளை விட்டு போகிறது அவளே ஃபீல் பண்ணுறா. இதில் அவங்க அப்பா இறந்து போன இன்சிடென்ட் போல இது. அது வேற வந்து போக முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஜியாங்குங்கிற ஒரு வெல்த்தி பிஸ்னஸ் மேன் தான் இவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நீ வீட்டுக்கு வெளியே மயங்கி கிடந்த, அதனால தான் நான் உன்னை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னார். ஸோ நீ உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுமே ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. ஹீரோ கால் அட்டன் பண்ண போகும்போது பக்கத்துலேயே நின்றுருந்த அந்த பாய் வந்து ஹீரோயின் தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அந்த காலை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதில் நம்ம ஹீரோ வெளியே வர ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சுற்றி வளைச்சிக்கிட்டு, உங்கள் கால் ரெக்கவர் ஆயிடுச்சா? உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டையே ஏற்படுத்தினது தம்பி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கரெக்டாக தூரத்துலேருந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பாய் இடையில பூந்துக்கிட்டு, இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம், இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னு நல்ல விளாட்டம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். என்ன இவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே, அப்போ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை பார்த்த ஹீரோயின்கோ, அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் வயிற்றுல வளர குழந்தையே அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் ஹீரோவோட மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டா. இங்க கார்ல ஏறின ஹீரோவோ ஹீரோயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா, சுவிட்ச் ஆஃப். அடுத்து அப்பா லைன்ல வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்க வந்தா, அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்கோம், அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம உன்னையே கொலை பண்ண பார்த்துருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன். பா, நீங்க அடாப்ட் பண்ணனே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மகனா தானே அவனை தத்தெடுத்தீங்க. எப்பாச்சும் அவனை மகனா ட்ரீட் பண்ணிருக்கீங்களா? அவனோட இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் அவனோட வழி உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோனை காணுமாச்சே. தம்பிக்கு தெரியுமான்னு சொல்லி விசாரிக்க, அவனுக்கு அதை பத்தி தெரியாது, வேணா பாய் கிட்ட கேட்டு பாருங்க தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ அவகிட்ட வந்து மோயூனை காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுறா. இதுல நான் வேணா தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கெட் அவுட்டுன்ட்டான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளை காப்பாத்தின அந்த பிசினஸ் மேனோட வந்துட்டு இருக்கா. அவருக்கு இவளோட மொத்த கதையும் தெரியும். இப்போ இவர்கிட்ட தான் நம்ம ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளோட அப்பா இறந்து போன ஷாக்கால இவளுக்கு வாய் பேச முடியாம போயிருக்கும். இப்போ இவ குழந்தை இழந்த அதிர்ச்சியில திரும்பவும் அவளுக்கு வாய் பேச வந்துருச்சு. இவரு யூஎஸ்க்கு போக போறாரு. இவரோடவே சேர்ந்து ஒர்க் பண்ண நானும் யூஎஸ்க்கு வரேன்னு சொல்றா. ஒன்ஸ் நாங்க போயிட்டேன்னா எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவர் சொல்ல, திரும்பி வர எனக்குமே அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேங்கிறா. ஸோ இப்படி மொத்தமா நம்ம ஹீரோவோட மெமரிஸையும் அழிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா. அப்படியே கட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்படி வெளியூர் போன மோயூன் அவளோட அறிவுனாலையும் ஜியாங்கோட ஹெல்ப்னாலையும் பெரிய ஒரு ஆண்டர்பிரனரா வளர்ந்து பயங்கர கெத்தோட ஹீரோவை பாக்குறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கம்பெனியவே வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கா. இவளை இப்படி பார்த்ததும் ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். இதுல இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பேச்சு வேற வந்துருச்சு. இதை பார்த்தப்பா எங்க திரும்ப 2 பேரும் சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவ இடையில போற வர எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. சரி, ஏதோ சொல்ல ட்ரை பண்ற, சொல்லுன்னு சொல்ல இதோ சொல்றேன்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஹீரோவும் சேர்ந்துதான் தான் குழந்தையவே அழிச்சிருக்கான்னு சொல்லி அவளுக்கு எப்படி கோபம் போகும், அரைஞ்சிட்டு கிளம்பிட்டா. என்ன நீ கியான் கம்பெனி எல்லாம் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிட்டு வந்தியாமாவேன்னு சொல்லிட்டு ஜியாங் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. நம்மளோட ஆரோ குரூப் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல, என்ன பண்ணா ஸ்ட்ராங் ஆகும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இவ சொல்றா அவருக்கு. அடுத்து ஜியாங்க பத்தி அவர் விசாரிக்க, ஜஸ்டே பேசணும் அவ்வளோதாங்கிறா. சரி கவலைப்படாத, சீக்கிரமாவே நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை ஒரு மாதிரி ஃபீலோட பாக்குறாரு. இவருக்கும் மோயோனா பிடிச்சி போயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவோ ஹீரோயின் இருக்க ஹோட்டல் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நேரா வந்துட்டான். போன்னு சொன்னா போகவே மாட்டேங்கிறான். உடனே கால் பண்ணி ஒரு திட்டு பையன் உள்ள பூந்துட்டான்னு இன்ஃபார்ம் பண்ண, அந்த போனை பிடிங்கி நீங்க எதுவும் பேச எடுத்துக்காதீங்க, அவ என்னோட ஒய்ஃப் தான், இப்போ சண்டையில் இருக்கோ அதான் அப்படி பேசுறான்ட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கத்த, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்பா கொடுக்க வந்தேன்ட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து இப்படி ஒரு பொண்ணோட ரூம்குள்ள திருட்டுத்தனமா வருது தப்புன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான். அடுத்து ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்டியை நம்ம ஹீரோ அட்டன் பண்றான். எதுக்கு? அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. வழியில வர எந்த பொண்ணையும் மதிக்கல, நேரா நம்ம ஹீரோயின்ட்ட போய்
பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு இருக்கான். இங்கே தான் ஹீரோயினோட கசினுமே இருக்கா, ஒரு ஆக்ட்ரஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஆரோ குரூப்போட பிரசிடென்ட் நம்ம ஹீரோயின் தான் சொல்லி ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுறாங்க. அப்போது அந்த கசின் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட, இவளே என்னோட கசின் தான், இவளுக்கு பேசவே வராது, இதில் ஸ்பீச் கொடுக்க போகிறாளான்ட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பேசுவான்னு அவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் மேலேறி நிற்க, மோயோன் உங்களுக்கு பேசவே தெரியாதாமவே, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு சைன் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி பேச, ஹீரோயின் அதெல்லாம் மதிக்கவே இல்லை. ஹலோ என்னோட பேர் தான் மோயோன்னு சொல்லி அவளோட ஸ்பீச்சை சூப்பராக ஆரம்பிச்சிட்டா. இப்படி இவ பேசுறதெல்லாம் ஹீரோ ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் நல்லா பேசியிருக்கா இல்லையா. ஸோ இவளோட மற்ற பிஸ்னஸ் மேன் எல்லாம் வந்து குடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. அவங்களோட கம்பெனி கொடுத்து பிடிச்சிதானே ஆகணும், ஓவராக குடிச்சதால வயிற்று பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இந்த பாலை குடி சரியாயிடும்னு சொல்லி கொடுத்துட்டு, நீ எதுக்காக என்னை விட்டு போனேன்னு சொல்லி கேட்குறான். நான் எதுக்காக போனேன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறா. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். இவன் பேச பேச ஹீரோயினோட கசின் அந்த பக்கமாக போகிறத பார்த்துட்டு, நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவட்ட வந்துட்டா. நம்மால் தான் இப்போ புதுசாக மாறி வந்திருக்காளாச்சே, செம்ம அக்ரெசிவாக தான் நடந்துக்கிறா அவகிட்ட. ஏன்னா அவளும் அப்படி தானே நடந்துக்கிட்டா. நான் என் அங்கிள் ஆன்ட்டியை மீட் பண்ணும், நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே வருவேன், ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுத்தை பிடிச்செல்லாம் மிரட்டி விட்டுட்டு போகிறா. தென் இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, அவனுக்கு நம்ம ஹீரோயின் எதனால இங்கிருந்து போனாங்கிற விஷயம் தெரியல, ஆனால் ஜியாங்குங்கிற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அவளை பார்த்து பேசணும்னு சொல்லி அவளுக்காக மீட்டிங் எல்லாம் தள்ளி போட்டு ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவள் பயங்கர மப்பில் வரா. தள்ளாடிக்கிட்டு கீழே விழுக போக கரெக்டாக ஹீரோ தூக்கிட்டு போயிட, குறுக்க வர பார்த்த ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தூக்கிட்டு போயிட்டான். இப்போது நல்லா குடிச்ச நம்ம ஹீரோயினை ஹீரோ பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக இவன் முழிச்சதும், ஓ முழிச்சிட்டியா, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போக, அவள் போதையில் இருக்கா இல்லையா. ஸோ அவனை பிடிச்சி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் அது முடியலையே, உன்னை விட்டு விலகணும்னு நினச்சாலும் என்னால் முடிய மாட்டேங்குதேன்னு சொல்ல அவன் அவளை கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டான். கரெக்டாக ஹீரோ வெளியே போக, இன்னும் உங்கள் லிப்ஸ் எல்லாம் ரெட்டாக இருக்கு, மோயோனை என்ன பண்ணிங்களாமோ அப்படி சொல்லிட்டு உள்ளே போக, குடிடா ரூம் கார்டன் பிடுங்கிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாத தூங்குறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயினும் கிஸ் பண்ணது போல ஒரு ஞாபகம் வந்ததும், சச்சா இல்லை அது வெறும் கனவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் வந்து இது மாதிரி ஹீரோ வந்தாங்கிறத சொல்ல, அப்போ இது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்டை தூக்கிட்டு வந்துட்டான். போன்னு சொன்னாலும் கேட்கல, உள்ளே வந்து உட்காந்தாச்சு. யூஷி உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்க, இதோ சொல்கிறேன்னு சொல்லி கிட்ட வந்து உட்காந்து, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக இவளோட பாஸ் ஜியாங் வந்துட்டான். இப்படியாடா கிஸ் எனக்கு எடுப்புன்னு சொல்லி இவனுக்கு ஒரு கடுப்பு. நம்ம ஹீரோவை ஜியாங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, அவனுக்கு ஆல்ரெடி மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. சரி வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஜியாங் ஹீரோவை கூப்பிட, மோயூன் நேற்று நைட் குடிச்சிருக்கேன், ஸோ ஹேங் ஓவர் குடிக்க மறந்துடாதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ பின்னாடியே வந்து ஜியாங் ஹீரோ கிட்ட, உங்கள் 2 பேரோட பாஸ்ட் லைஃப் பற்றி எனக்கு கவலை கிடையாது, பட் மோயூன் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, இப்போ உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், பட் அது எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை கீப் அப் பண்ணுங்கிறான். நீ என்ன சொல்கிறியா, அதுக்கு முன்னாடி நீ அவளோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ யாருங்கிறத மட்டும் மறந்துடாதன்ட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட கசினும் அந்த ஆக்ட்ரஸும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல்லேருந்தே காலி பண்ணி போயிட்டா. எங்கே போனானே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர மனு வருத்தம். ஸோ சோகப்பட்ட பாடிட்டு ஓவராக குடிச்சிக்கிட்டு தள்ளாடிட்டு இருக்கேன். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. 2 பேரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து கொண்டு வந்து அவனை பத்திரமா படுக்க வைக்க, நம்ம ஹீரோயின் முன்னாடி ஸ்டே பண்ண அதே ஹோட்டலில் தான் இப்போ இவனும் தங்கிட்டு இருக்கான். சரி வேலை முடிஞ்சதெல்லாங்கிற மாதிரி ஹீரோயின் கிளம்ப, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, மோயோன் என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேச, சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எங்கள் ஹீரோவும், என்னை விட்டு போயிடாத மோயோன், நம்ம கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை பெற்று சந்தோஷமாக வாழலான்ட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் தான் நம்ம அசிஸ்டன்ட் வந்து எழுப்பியோட, இவனுக்கு நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. அசிஸ்டன்ட் தான் சொல்கிறான், இது மாதிரி நீங்கள் ஓவராக பாரில் குடிச்சிட்டிங்களா, ஸோ நானும் மோயனும் தான் சேர்ந்து உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு வந்தோம், நீங்கள் மோயனை பிடிச்சிக்கிட்டு சாரி எல்லாம் கேட்டுருந்தீங்களா, ஸோ உடனே நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வந்த மோயன் அழுதுகிட்டே போனாங்கன்னு சொல்கிறான். அப்போ நேற்று நான் அவளை அழுக வச்சுட்டேனான்னு கேட்க, அதையே என்கிட்ட கேட்குறீங்க, அவங்க கிட்ட தானே கேட்கணுங்கிறான். அவள் அட்ரஸ் கூட எனக்கு தெரியாதுங்க, ஆல்ரெடி கண்டுபிடிச்சாது சார் அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றி ஆன்லைனில் பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அதிகப்படியாக கடன் வாங்கி கட்டக்கூட முடியாமல் செத்தே போயிட்டாங்கன்னு சொல்லி இவளை பற்றின ரூமர் எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் பரவுறதால இவளோட ரெப்யூட்டேஷன் தானே போகும். இப்போ விஷயம் தெரிஞ்ச ஹீரோ ஓடி வந்து, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன ஆனாலும் சரி நான் உன் பக்கம் தான் நிற்பேன், உனக்காக நான் எது வேணா செய்வேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணவும் தான் தெரியுது ஹீரோயினோட கசினும் அந்த ஆக்ட்ரஸும் சேர்ந்து பார்த்த வேலை தான் இது.
வேணும்னே தான் இப்படி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. பப்ளிக் இதை பத்தி பேசி 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 தாங்க முடியாம ஊரை விட்டா ஓட போறான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வராங்க. பட் இவங்க பண்ண எல்லா திருட்டுத்தனமே நம்ம ஹீரோவுக்கு எவிடன்ஸோட கிடைச்சிட அவங்க மேல கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல தான் தெரிய வருது, ஹீரோயினோட அப்பா அதிகப்படியா கடன் வாங்கிட்டதால கடன் கொடுத்தவங்க துரத்த மாடியிலிருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்களாமா. பட் இதுக்கான அவ்வளோ ப்ரூஃப் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க எதுக்காக இத்தனை கடன் வாங்கணும்? அவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இல்லையாமா. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வருது, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அங்கிள் தான் பயங்கரமா பிசினஸ்ல லாஸ் ஆகியிருக்காரு. ஸோ அதை அடைக்கிறதுக்காக தான் ஹீரோ அப்பா பேர் சொல்லி அங்கிள் இவ்வளோ கடனை வாங்கி கடைசியில் ஹீரோயினோட அப்பா இறந்தே போயிருக்காரு. அங்கிளை பார்த்தாதான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும். ப்ரூஃபோட இவங்க பேரண்ட்ஸ் நேமையும் கிளியர் பண்ணும் இல்லையா. ஹீரோ ஹெல்ப்பால அங்கிள் இருக்க இடம் தெரிஞ்சு நேராக அவரை மீட் பண்ண வரா. பட் அவரும் நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன், ஸோ நிறைய கடன் வாங்கி திரும்பவும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் அண்ணன், அதாவது உன் அப்பா என்ன போலவே பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறையா கடன் வாங்கி கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. இருந்தாலும் அவர் இதுதான் உண்மைன்னு சொல்லி பேச அது நம்ம ஹீரோனோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ட்ரிகர் பண்ணி விட்டுறேன். இதனால திரும்பவும் அவளால் பேச முடியாம ஆகிடுச்சு. இது நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவனே நேராக அங்கிளை பார்க்க வரான். அங்கிள் உண்மை சொல்லாததுக்கு காரணம் அவரோட புள்ள ஹீரோனோட கசின் மோயூன் முன்ன மாதிரி இல்லை. அவகிட்ட உண்மை சொன்னீங்கன்னா அவ்வளோதான், உங்களை ஜெயிலே கொண்டு போய் போட்டுருவா, நம்மளை பிரிச்சிருவான்னு நல்லா பேசியிருப்பா. அதனாலதான் இவர் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாரு. இப்பவுமே ஹீரோ கிட்ட மறைக்க, இங்க பாருங்க, நீங்க படுத்த படுக்கையா பெட்ல இருக்கும்போது அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வைஃபும் பொண்ணும் உங்களை கைவிட்டு போயிட்டாங்க. மோயூன் மட்டும்தான் உங்களை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு சொல்லி உங்களை கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு சரி பண்ணா. உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இப்போவாவது அவளுக்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க மொத்த உண்மையை சொல்றதா முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த நாளே பேட்டி கொடுத்து, நான் தான் மோயினோட அப்பா பேர்ல எல்லா கடனையும் வாங்கினேன், பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆசையில பண்ணேன், பட் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு, திருப்பி கொடுக்க முடியல, பயத்துல நான் எதுவுமே பேசாம அடங்கிட்டேன். ஹீரோயின் அப்பா பேர்ல வாங்கினதால அவருக்கு இதை பத்தி தெரியல, கடன் கொடுத்தவங்க எல்லாம் துரத்த அவர் இப்படி இறந்தே போயிட்டாருன்னு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வரா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், பட் இதுக்காக என்னோட ஃபேமிலியை தண்டிச்சிடாதங்கிற மாதிரி இவர் கெஞ்சி கேட்க, அங்கிள் நீங்க என்னை வளர்த்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ, ஆனா என் அப்பா அம்மாக்கு பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாதுன்ட்டு கிளம்பிட்டா. வெளியே வந்து உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக நம்ம ஹீரோ அவளுக்கு ஆறுதலாம் இருக்கான். இதை ஜியாங் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கேஷுவலாக அவளை பார்க்குற மாதிரி வந்துட்டு இன்டெரக்டாக இவரோட ஃபீலிங்ஸை சொல்லாமல் சொல்ல இதை நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஜியாங் இங்கே பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பா, ஸோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் விஷயமா நம்ம ஹீரோயினும் பாயும் பேசிகிட்டு இருக்க பேச்சுவார்த்தை போக 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 அதில் ஒரு ஃப்ளோவில் மோயூன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன குழந்தைய மறந்துட்டியா, அதை எப்படி மறந்துட்டோம்னால யூஷியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும்னு கேட்க இதை கரெக்டா நம்ம ஹீரோ கேட்டான். என்ன குழந்தைன்னு சொல்லி வந்து கேட்க இவனுக்கு அந்த விஷயம் பத்தியே ஒன்றும் தெரியல. அப்போ அந்த அபார்ஷன் டேப்லெட்டை ட்ரிக் பண்ணி நீதான் எனக்கு கொடுத்துருக்க, யூஷிக்கு இந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி தான் இதை கொடுத்துருக்கான்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லியிருக்கன்னு சொல்லி, அப்போ என் குழந்தைய கொண்டு திண்ணைதானு சொல்லி பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டா. ஆமா, உன் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை தானே கல்யாணம் பண்ணுவான். இத்தனை வருஷமா நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்து நீ அவனை தூக்கிட்டு போயிடுவியா, என்னால இதை எப்படி ஏத்துக்க முடியும்னு கத்த மோயூன் அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு குழந்தை இருந்துதான்னு கேட்குறான். இவன் இடையில போற பார்க்க வெளியே போன்னு கத்தி விட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து, இதனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லாம கூட என்னை விட்டு போயிட்டியா, பரவாயில்ல, அந்த குழந்தை இருக்க விஷயம் கூட தெரியாம இருந்தது என்னோட தப்பு தானே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுன்னு அவளை ஹக் பண்ணி அழுது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறான். 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. பாய்க்கு அவ பண்ண தப்புக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்க்க வந்திருக்கான் ஹீரோயின் இதை கனவு நினைச்சுக்கிட்டா. ஸோ தூக்கத்தில் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கேன். அவன் கிஸ் பண்ண வரவும் பயந்து போய் எழுந்துட்டு இருக்கா. தென் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டாலாம் முடிச்சுட்டு, சரி நம்மளை பத்தி கொஞ்சம் பேசுவோமான்னு கேட்க, என்ன மன்னிச்சிடுங்க, அந்த பாய் சொன்னதை உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம ஃபுல்லா நம்பிட்டேன் இல்லையா, ஸோ சாரின்னு சொல்ல அவன் டக்குன்னு அவளை பிடிச்சு, இதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாங்க, சாரிங்கிறா. இப்படிலாம் உன்னை நான் மன்னிச்சிட மாட்டேன், எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண காலிங் பெல் அடிக்குது. வந்தது ஜியாங். யூஎஸ் போக போறோம் இல்லையா, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்துன்னு சொல்லிட்டு வரேன். ஹீரோவை கையை பிடிச்சி அவெல்லாம் எங்கேயும் வர மாட்டாங்கிறான். ஹீரோயின்மே நான் இங்கிருந்தே வேலை பார்த்துக்கிறேங்கிறா. சரி, இதுக்கும் நீ இன்னொரு டைம் திங்க் பண்ணிட்டு சொல்லுன்னு சொல்லி அவர் கிளம்பிட ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, அவன் உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியும் இல்லையான்னு கேட்குறான். தெரியும்னு சொல்ல, தெரிஞ்சுக்கிட்டே எப்படி அவனோட பேசுறேன்னு கேட்குறான். அவரை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேங்க, ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனோட ஃபீலிங்ஸ் வேறு தானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டும் கொஞ்சிக்கிட்டும் இருக்காங்க.
இந்த பக்கம் லவ் போச்சேன்னு சொல்லி ஜியாங் சோகத்துல இருக்க அந்த பாய் ஐடியா கொடுக்குறங்கிற பேர்ல ஒன்னு கொடுக்குறா. அதுபடி நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்து மயக்கி அவளை கடத்திட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்றா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, உங்களை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் இப்போ இந்த இடத்துல நின்றுக்கவே மாட்டேன். இருந்தாலும் நான் லவ் பண்ணுற பர்சன்னா அது யூஷி மட்டும்தான் சொல்ல. மோயூன் என்னோடவே யூஎஸ் வந்துரு, நம்ம ஒன்றாவே போயிடலான்னு கூப்பிட. நம்மளால தான் ஆரோ குரூப் வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் நான் இங்கிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் அதை கிவ் அப் பண்ண போகிறேங்க. அவனுக்காக எல்லாத்தையும் விட போறேன்னு கத்துறாரு. ஏற்கனவே ஒரு டைம் நான் இழந்துட்டேன், திரும்பவும் நான் இழக்க ஆசைப்படல. ஜியாங் உங்களுக்கான ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க, அந்த பர்சன் நான் கிடையாதுன்னு சொல்ல. ஆனால் அவர் அவளை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டு போயிடாத மோயோன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் டைமில் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிட்டான். அசிஸ்டண்ட்டும் அடிக்க போக வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் உங்கள் பேர்லேயே மாற்றிக்கோங்க, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ இப்படி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ நாட்டம் கையில் கத்தியோட பாய் மோயூன் உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி குத்த வரும்போது இதை பார்த்த ஜியாங் மோயூனை மனசார விரும்பியிருக்காரு. ஸோ அவள் குத்துறதுக்கு முன்னாடி அந்த குத்தை ஜியாங்கே வாங்கிக்கிட்டாரு. ஹீரோயின் கிட்டேயுமே என்னோட முடிவை நான் தேடிக்கிட்டேன், நீ இதுக்காக வருத்தப்படாத, நீ சந்தோஷமா இருக்கணும், மேபி நெக்ஸ்ட் லைஃப்ல பார்க்கலான்னு சொல்லி கடைசி வரிகள் மாதிரி பேசுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை, அதாவது அவங்க எந்த ஒரு கடனும் வாங்கலங்கிறது ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஆரோ குரூப்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டா. ஸோ அதை ஃபுல்லா இப்போ ஜியாங் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காராமா. ஸோ ஜியாங்க ஹாஸ்பிட்டலை சேர்த்து காப்பாத்திருக்காங்க. அடுத்து யோன் குரூப்போட பிரசிடென்டான யூஷி மோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெரிய வெட்டிங்க்கு இண்டஸ்ட்ரியே ஷாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கிட்டா. எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வேலைக்கு கிளம்ப இவங்க 2 பேரோட அசிஸ்டன்ஸும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி போக இவங்க பின்னாடி வரேன்னு ஹாப்பியாக இந்த ட்ராமாவும் முடியுது. ஷார்ட்டாக கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி போட்டேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு 3 டேஸில் புது ட்ராமா ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.